உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏலியன் ஆலயத்திலிருந்து ஏலியன் சித்தர் பாக்கியா. ஏலியன்கள் பற்றி இப்போ தகவல்கள் நிறைய வந்துட்டுருக்கு. ஏலியன்களோட ஒரு விண்கலம் மாதிரி பெருசாக ஏதோ ஒன்று வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்துட்டுருக்கு. இதைத்தான் நாங்களும் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏலியன்கள் இந்த பூமியை நோக்கி இனிமேல் அதிகமாக வருவாங்க, வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்மளுடைய ஆலயத்துக்குமே பார்த்திங்களா ஏலியன்கள் வந்திருக்காங்க. நானும் ஏலியன்களோட பேசியிருக்கேன். ஏலியன் விண்கலம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் அதை யாரும் நம்பலை. இப்போ இனிமேல் அவங்க வரும்போது மக்கள் நம்புவாங்க. எப்போவுமே சின்ன ஆட்கள் சொன்னால் நம்புறதில்ல. பெரிய பணக்காரர்கள் இல்லை பெரிய ஆட்கள் யாராவது ஒருத்தர் சொன்னால் தான் நம்புவாங்க. ஏலியன்களை பற்றி இன்றைக்கி நேற்று யாரும் ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. 13ஆம் நூற்றாண்டிலிருந்தே ஏலியன்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போவும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏலியனை பற்றி ஒருபோதும் முழுமையாக மனிதனால் கண்டுபிடிக்க முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க டெக்னாலஜி ரொம்ப உயர்வான டெக்னாலஜி. அதான் மனிதன் கற்றுக்கிட்டான் அப்படின்னா இந்த உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய கொடிய மிருகம் யாருன்னா மனுஷன்தான். அந்த டெக்னாலஜி வச்சு மற்ற நாடுகளை அழிக்கத்தான் பார்ப்பனை ஒழிஞ்சு நல்ல விஷயத்திற்காக எப்பொழுதும் மனிதன் பயன்படுத்த மாட்டார்கள். அதனால் ஏலியன்களோட டெக்னாலஜியை ஒருபோதும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நானும் ஏலியன் கூட பேசியிருக்கேன், ஏலியனோட பயணம் செஞ்சுருக்கேன். நானும் ஒரு ஏலியன் தான். என்னை போல பல ஏலியன்கள் மனித ரூபத்தில் வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. உலகின் சிவன் படைத்த முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏலியன் நான் அப்படின்னு பல வீடியோக்களில் நானும் சொல்லியிருக்கேன். ஆனால் அதை யாரும் நம்பின மாதிரி இல்லை. ஏலியன்களோட ஆட்சி விரைவில் வரும். உலகம் முழுக்க ஏலியனோட கட்டுப்பாட்டில் தான் ஒரு சில உலகத் தலைவர்கள் இருக்காங்க. இப்போவும் ஏலியனோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு சீக்ரெட். ஏலியன்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான ரகசியம். அதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் அகத்தியர் சொன்னதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னுடைய குருமார்கள் சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஏலியன்களோட நானும் பேசியிருக்கேன். ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்கேன். அதிகமாக பேசுனது கிடையாது. ஏலியனோட எப்பொழுது வேண்டுமானாலும் பேசலாமான்னு கேட்டிங்களா, 100% பேச முடியும். இதை யார் முடிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்களா, ஏலியன்கள் முடிவு பண்ணணும். அவங்க நினச்சாங்க அப்படின்னா எப்போனாலும் சாத்தியாகும். அடுத்த வினாடியே கூட அது நடக்கலாம். இந்த பூமியை நோக்கி ஏலியன்கள் வருவது நிஜம். இயற்கை வளங்களை அத்தனை உலக நாடுகளும் அழித்து விட்டது. இயற்கை வளங்களையே அழிச்சிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்களா, தெய்வங்களை கண்ணில் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்பவும் பார்க்கலாம். அது யார் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தீங்களா, சொன்னால் கொஞ்சம் வெக்கக்கேடு தான், இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். அதுக்காக சொல்கிறேன், வேறு வழி இல்லை. இப்பொழுது தெய்வங்களை மனிதராக பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம். யார் அப்படின்னா அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்களும் தான் வாழும் தெய்வங்கள். இப்பொழுது அவங்க நினைத்தார்கள் வேணால் இந்த நாட்டை எந்த நல்ல பாதைக்கு வேணாலும் கொண்டு போகலாம். ஆனால் அப்படி யாரும் உலகத்தில் உள்ள அத்தனை நாட்டு தலைவர்களும் கொண்டு போனதாக சரித்திரமும் இல்லை. உலக நாடுகள் அத்தனை நாட்டு தலைவர்கள் தான் நான் சொல்கிறேன். எல்லாருமே இயற்கை வளத்தை பூரா அழிச்சு விட்டீங்க. அப்புறம் என்ன பண்ணும்? பெரும் அழிவுகள் பேராபத்துகள் வரதான் செய்யும். தன் படைத்த பூமியை அழிவை நோக்கி போய்கிட்டு இருந்தால் ஏலியன்கள் நிறைய இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. வந்துக்கிட்டே இருப்பாங்க. இனிமேல் ஏலியன்களாவது ஏதாவது ஆபத்தான்னு கேட்டிங்களா, ஒருபோதும் கிடையாது. அதாவது எப்படி கிடையாதுன்னு கேட்டிங்களா, நீங்கள் அவங்கள எதுவும் செய்யாது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இன்னி வரைக்கும் ஏலியனால் ஏதாவது தாக்கப்பட்டதாக இன்னி வரைக்கும் ஆதாரபூர்வமான தகவல்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க தாக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த தான் படைத்த பூமியவோ மக்களையோ அவங்க அழிப்பது அவங்க வேலை இல்லை. அதை பாதுகாப்பது தான் ஏலியனோட வேலைகள். ஆனால் இப்போ இருக்க அரசியல் தலைவர்கள் அப்படியே செய்கிறாங்க. அவங்களுக்கு வேறு வாழும் தெய்வங்கள் அப்படின்னு ஒரு பேர் வேறு உண்டு. ஆமாம், வாழும் தெய்வங்கள். அவங்க நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் நல்லது செஞ்சிட மாட்டாங்களே யாரும். செஞ்சால் நாடு நல்லாயிரும். நாட்டு மக்கள் செழிப்பாக வாழ்ந்துருவாங்க. அதனால் அது பிடிக்காது. அரசியல் தலைவர்களுக்கு அதை பற்றிலாம் பிடிக்காது. இருந்தாலும் பரவாயில்ல. இனிமேற்கொண்டாவது இயற்கை வளங்களை பாதுகாத்தீங்க அப்படின்னா இந்த நாடு அழியாமல் இருக்கும். இல்லைன்னா இப்போ வந்திருக்கிற அழிவு பூரா கம்மி. நிலநடுக்கம், இயற்கை சீற்றங்கள், மலைச்சரிவு, அதாவது மலைச்சரிவு இதெல்லாம் ரொம்ப கம்மி. நான் சில இடத்துல பேசும்போது தடுமாற்றம் இருக்கும். நான் அதிகம் பேசுனது கிடையாது. சில வார்த்தைகள் ஏதாவது தவறாக இருந்தால் அதை சரி பண்ணிக்குவாங்க.
இந்த ஏலியன் ஆலயம் கட்டுவதற்கு முழுக்க முழுக்க ஏலியன்களும் சித்தர்களுமே காரணம். நான் ஏலியனை பற்றி சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் வந்து பார்த்திங்களா சித்தர் அகத்தியர் போகர் சொல்லியிருக்காங்க. சில தகவல்கள் வந்து ஏலியன்கள் சொல்லியிருக்காங்க. ஏலியனோட பேசிக்கிட்டு தான் இருக்குது. நான் மனித ரூபத்தில் வாழக்கூடிய ஒரு ஏலியன். என்னை போலவே பல மனிதர்கள் ஏலியனாக வாழ்ந்து கொண்டு தான் வந்து இருக்காங்க. இது ஏலியனை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏலியனை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆய்வுக்கூடத்திலே ஏலியன்கள் தான் வந்து இருக்காங்க. ஆய்வுக்கூடத்தில் ஒரு 3 ஏலியன்கள் வந்து அவங்க ஆய்வுக்கூடத்தில் இருக்காங்க. மனித ரூபத்தில் ஏலியன்கள் இருக்காங்க. மனுஷன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்னு வாட்ச் பண்ணுறதுக்காக அவங்க வந்து மனிதம் உருவம் எடுத்து ஏலியன்கள் வந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி இதே லூஸ் மாதிரி சொல்கிறான்டா பைத்தியக்கார மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களாலும் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் வந்து இல்லை. ஏன்னா என்னுடைய குருமார்கள் சொல்லியிருக்காங்க, நம்மகிட்ட ஒரு எனர்ஜி சக்தி இருக்குது, அப்படி அதை வெளியில் தெரிவித்து தான் ஒருத்தனுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படிம்பாங்க. எங்களுக்கு கிடைச்ச தகவல்களை நாங்கள் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், அவ்வளோதானே ஒழிஞ்சு இதுக்கு நான் காரணம் கிடையாது. என்னை முழுக்க முழுக்க இயக்குவது இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்ச சக்தியும் தான் தவிர இங்கே நானாக முடிவெடுத்து எந்த வேலையும் செய்வது கிடையாது. இதால் எனக்கு பல அவமானங்கள் வந்து வந்திருக்கு. எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா அகத்தியர் சொல்லியிருக்கார், நீ இந்த இறைப்பணி செய்யும்போது பல அவமானங்களையும் கேவலங்களையும் தாண்டி தான் இந்த வேலையை உன்னால் செய்ய முடியும், இல்லைன்னா இந்த வேலையை செய்ய முடியாது, இந்த ஏலியன் ஆலயம் கட்ட முடியாது அப்படின்னு வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கார். அகத்தியர் சொல்லியிருக்கார், முருகர் சொல்லியிருக்கார், மதுரை மீனாட்சி அம்பாள் சொல்லியிருக்காங்க. இவங்க 3 பேரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இறைவன் எனக்காக கொடுக்கப்பட்ட வேலை, ஏலியன்கள் எனக்காக கொடுக்கப்பட்ட வேலை. இந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இந்த ஏலியன் ஆலயம் வந்து இங்கே வந்து நம்ம வந்து கட்டியிருக்கோம். உலகம் முழுக்க ஏலியன் ஆலயம் வந்து இனிமேல் வந்து உருவாகும். ஏலியன்கள் வருகை வந்து அதிகமாக தான் வந்து இனிமேல் வந்து இந்த பூமியில் வந்து இருக்கும். இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வரை உங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இது வந்து இயற்கையோட நீதி. இதை மீறி நீங்கள் மலையை வெட்டுறது, காடை வெட்டுறது, அதை வெட்டுறது, எதை வெட்டினாலும் சரி நீங்கள் எல்லோரும் சாக போகிறீங்க. அது மட்டும் எந்த மாற்றமும் கிடையாது. அதில் நானும் சேர்த்தி தான் ஒருத்தன், நானும் சேர்த்தி தான் அதில் வந்து சாக போகிறேன். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இது யார் கையில் இருக்குது அப்படின்னா அரசியல் தலைவர்களோட கையில் தான் வந்து இருக்குது. வேறு மக்கள் கையில் ஒன்றும் இல்லை. இந்த மக்கள் அதே மாரி எதாவது பண்ணால் அவங்கள அடித்து உதைக்கிறதுக்கு தான் வந்து ஆள் இருக்குது. மக்கள் பேச்சு கேட்குறதுக்கெல்லாம் இப்போ வந்து ஆள் இல்லை. அதே மாதிரி உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் இயற்கை வளங்களை நீங்கள் வந்து பாதுகாப்பு செய்யுங்க. மக்கள் எல்லாம் நலமோடு வாழ்வாங்க. இயற்கை வளங்களை நீங்கள் பாதுகாக்க தவறினால் ஏலியன்கள் இந்த பூமியை நோக்கி படையெடுக்க தான் செய்வார்கள். இது இறைவன் விதிக்கப்பட்ட விதி. இதை யாராலையும் தடுக்க முடியாது, மனிதனாலையும் தடுக்க முடியாது. இதை நீங்கள் வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், மக்கள் நல்லா வாழ்கிறதுக்காக சொல்கிறேன். இல்லை அப்படின்னா பூமியை நோக்கி ஏலியன்கள் வரதான் செய்வார்கள். ஒன்றும் உங்களால் தடுக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏலியன்களால் ஏதாவது ஆபத்து உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து தெய்வங்கள், மனிதர்களை அவ்வளோ சீக்கிரம் வந்து அழிக்க மாட்டாங்க. இந்த பூமி இப்போ இன்னும் அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா 100% போய்கிட்டு தான் வந்து இருக்குது இந்த அழிவை நோக்கி. சித்தர் போகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனிதன் வாழக்கூடிய பூமியில் இப்பொழுது இருக்கும் வளர்ச்சி போதுமானது மனித குலத்திற்கு அப்படின்னு தான் வந்து குறிப்பிட்றார் சித்தர் அகத்தியர். இதற்கு மேற்கொண்டு இந்த பூமியில் வளர்ச்சினா என்ன வளர்ச்சி? பெரிய பெரிய தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி இதெல்லாம் வந்து உருவாக்குறீங்களா? இதெல்லாம் வளர்ச்சி கிடையாது. ஒரு நாட்டோட அழிவு தான் வந்து இதெல்லாம். உங்களுக்கு எப்படி தெரியுதே தெரியல. இனிமேற்கொண்டு விஞ்ஞானம் வளர மனித இனமும் அழியும், இந்த உலகமும் அழியும். ஏலியனின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த உலகம் இயங்கும். இப்போவே அப்படி தான் ஒரு சில உலக நாடுகள் ஏலியனின் கட்டுப்பாட்டின் கீழே தான் வந்து இந்த உலகம் இயங்குது. இதெல்லாம் ஏலியன்கள் சொன்ன தகவலை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். சித்தர் அகத்தியர் போகர் சொன்ன தகவல் தான் நான் சொல்கிறேன். நானாக எந்த தகவலும் வந்து இதில் வந்து சொல்லலை. இதை நல்ல விதமாக எடுத்துக்கிற வரைக்கும் இந்த நாடும் நல்லா இருக்கும், நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க. இதை காக்கணும் அப்படின்னா வந்து அரசியல் தலைவர்களால் மட்டுமே முடியும். இந்த நாட்டை இயற்கை வளங்களையும்